வணக்கம் தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் பலக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு ரெசிபி எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒத்தப்படையில் செய்வாங்க. அதாவது 5 காய், 7 காய், 9 காய், 11 காய், இதை மாதிரி ஒத்தப்படை எண்ணிக்கையில் காய்கறிகளை எடுத்துகிட்டு இந்த குழம்பு செய்வாங்க. ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி இது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 9 காய் யூஸ் பண்ணி இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்காய், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, கோழி அவரை, பட்டையாக இருக்க அவரைக்காய், மாங்காய், வாழைக்காய், இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 9 காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க எல்லா காய்கறியையும் ஒரு மண் வடைச்சட்டியில் எடுத்துக்கிறேன். பொங்கலுக்கு மண் பானையில் செய்கிறதா ரொம்ப சிறப்பு. எல்லா காயும் எடுத்துக்கிட்டேன். மாங்காய் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டேன். கடைசியாக அதை சேர்த்துக்கலாம். மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். இந்த காய்கறிகள் எல்லாம் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிடலாம். இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு சாப்பிட. நிறையா தண்ணி அதனால் ஊற்ற வேண்டாம். இப்போ எல்லா காயும் எடுத்துட்டேன். காயெல்லாம் ஓரளவு வெந்த உடனே மொச்சக்காயும் போட்டு வேக வச்சிடலாம். இப்போது சில பொருட்களை நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சியில் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம வறுத்த பொருட்களை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. இதோட மாங்காவும் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா இப்போவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 100 கிராம் பருப்பு நான் வேக வச்சு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சமாக எடுத்தாலும் நம்ம 9 காய் அதை மாதிரி எடுக்கிறதுனால காய்கறிகள் நிறையா இருக்கும். இந்த மசாலா பொடிகள் பச்சை வாசனை போகிற அளவு கொதிய விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் அந்த கலவையை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு குழம்பு. இதில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். புளி பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி கொதிச்சு குழம்பு ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி கூட குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். மண்பானையில் வச்சதுனால நம்ம தாளிப்பை இதில் கொட்டிட்டு மேலால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த இந்த பலக்காய் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பானோஸ் குக்கரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.